ரெடி. வணக்கம் திரு சரச்சந்திரதாஸ் ஆசிரியர் அவர்களே. வணக்கம் பைரவி அவர்களே. முதலில் உங்களை பற்றி கூறுங்கள். அதாவது உங்களது சொந்த வாழ்க்கை, பிறப்பிடம், நீங்கள் கல்வி கற்ற பாடசாலை, நீங்கள் வேலை புரிந்த இடம், தற்போது வசித்து வரும் நாடு என்பன பற்றி விளக்கமாக எங்களுக்கு கூறுங்கள். நான் யாழ்ப்பாணத்தில் 1948ஆம் ஆண்டு பிறந்தேன். என்னுடைய கல்வி முக்கியமாக ஆரம்ப கல்வி யாழ்ப்பாணம் விட்டு விலக்கி மட்டக்களப்பில் 5ஆம் வகுப்பிலிருந்து உயர்தர கல்வி வரையும் படித்திருந்தேன். உயர்தர கல்வியை நான் மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து கற்றுக்கொண்டேன். அப்பொழுது நான் படித்த பிறகு வேலை இல்லாத நேரத்தில் பிரத்தியோக பௌதிக ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருந்தேன். இந்த நிலையில்தான் எனக்கு திருமணமானது. தமிழ்முத்து பொன்னம்மாவின் குடும்பத்தில் மூத்த புதல்வியான கவமலரை நான் 1975ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டேன். இதன் பிற்பாடு நான் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தராக கடமையாற்றினேன். அந்த வேளையில் என்னை கிளிநொச்சி மாவட்டத்தில் வேலை செய்வதற்காக பணித்தார்கள். அப்பொழுது திறம்பட அந்த வேலையை முடித்த காரணத்தினால் என்னை மேற்கொண்டு விசேட பாடங்கள் படிப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எனக்கு அனுமதி கிடைத்தது. அங்கிருந்து தான் நான் தொழில்நுட்ப பல்கலைக்கழக சிவில் இன்ஜினியராக மாறினேன். இந்த வேளையில் எனக்கு 5 குழந்தைகள் இருக்கின்றன. 3 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தையும் இருக்கிறார்கள். இவர்களில் மூத்த மகன் கூடுதலாக சிறு வயதிலிருந்து சமூக சேவையிலே அவர் நாட்டம் கொண்டார். இதேபோல்தான் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது, நான் படிப்பிக்கும் பொழுது எத்தனையோ பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு வசதி இல்லாத நேரத்தில் நான் அவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்று அதிலிருந்து இன்றைக்கு வைத்தியர்களாகவும் சிவில் இன்ஜினியர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்பொழுது கனடாவில் வாழ்கின்றார்கள். இதே மாதிரி தான் எங்களோட குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சமூக சேவை செய்து கொண்டிருப்பார்கள். இது எங்களோட குடும்ப பின்னணியாக மாறியது. இந்த மாற்றம்தான் எங்களோட வாழ்க்கையினுடைய ஒரு அத்திவாரமாக இருந்தது.